ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லல. அதாவது புலம்பல். உடல்நிலை சரியில்லனாலும் சரி, மனநிலை சரியில்லனாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, புலம்புவாங்க. பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டா, என் மனசுல இருக்கிற பாரத்த இறக்கி வைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாரத்த இறக்கி வைக்கல. பாரத்த பெருசாக்கி ஊரு பூரா தெரிய வைக்கிறோம். நல்லா கேட்டுங்க. அவரு சொல்லுவாரு, ஒரு கருத்த சொல்லுவாரு. பலவிதமான கருத்த சொல்லுவாரு. கை ரேகை எல்லாருக்கும் ஒரே மாரி கிடையாது. வேற வேற மாரி. அதனால ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனையும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அதனால அவங்க குடுக்குற சொல்யூஷன் நம்மளுக்கு சரிப்படாது. உடம்பு சரியில்லையா? டாக்டர போய் பார்க்கணும். மனநல சரியில்லையா? டாக்டர பார்க்கலாம். இல்லையா? இறை வழிபாடு. இறைவன நாடலாம். வாக்கிங் போலாம். யோகா பண்ணலாம். அ இல்லன்னா ஏதாவது டூரு போலாம். சந்தோஷமான விஷயங்கள்லாம் செய்யலாம். இத வுட்டுட்டு 4 பேர்ட்ட புலம்புனீங்கன்னா, நாசமா தான் முடியும். இன்னொன்னு, குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அது அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணுமே தவிர, 3வது மனுஷன். 3வது மனுஷனா இருந்தா, அண்ணனா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க ஒரு தகுதிக்கு வந்த பிறகு தான் திருமணமே பண்றீங்க. அத நீங்க இன்னொருத்தர்ட்ட போய் சொல்யூஷன் கேட்கறீங்கன்னா, அந்த தகுதி இழக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த தகுதி இழக்கிற மாரி இருந்ததுன்னா, நீங்க திருமணமே பண்ணக்கூடாது.